காவியம் பாடவா காதலே. ஐ மாமியா கிளவி வருது வருது, ஒரு ஆக்டிங்க போடுவோம். ஐயோ வாந்தி எடுக்க கூட உடம்புல தெம்பலையே, குடல பரட்டுது, குடல் பூரா சுத்துது. என்னது குடல சுத்துதா? குடல் பரட்டி பரட்டி சுத்துது, என்னென்னமோ பண்ணுது. வாந்தி எடுக்க கூட எனக்கு தெம்புல தேய். அது நேத்து மட்டும் சாப்பிடாம கிடந்துட்டால, அது அப்படி வரும். ஏந்து வந்து சாப்பிட எல்லாம் சரியாயிரும். இல்ல தேய், 4 நாளா இருக்குது, இன்னைக்கு ரொம்ப அதிகமா போயிட்டே இருக்கு. பீ தண்ணியா போகுது. இல்ல தேய், வாயால வாயால. வாயால எடுத்தீங்கன்னா ஒரு இடத்துல கக்கன மாதிரி தெரியலையே. அது கக்கத்துக்கு வருது, ஆனா உள்ள ஒண்ணும் இல்லல்ல, அதான் வெளியே வராம அப்படியே உள்ளே நிக்குது தேய். என்னது உள்ளே நிக்குதா? வயித்துக்குள்ள ஒண்ணும் இல்லங்க, அப்புறம் உள்ளே நிக்குதுங்க. நீ என்னதான் சொல்ல வரானே புரியல கோமதி. ஏந்து வா, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வருவோம். ஐயோ என்னால எழுந்து கூட நிக்க முடியாது தேய். எதுக்கு அந்த அளவுக்கு என்ன பிரச்சனை வந்துட்டு? அது வந்து தேய் சாப்பிடல, அதான் எனக்கு இப்படி இருக்கு. சரி முதல்ல எழுந்து வா, சாப்பிட்டுட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வருவோம். அப்பதான் இதுக்கு ஒரு விளக்கம் கிடைக்கும். டாக்டர் பார்த்தாருன்னா எல்லாத்தையும் கரெக்டா கண்டுபிடிச்சிருவாரு. ஐயோ ஆஸ்பத்திரிக்கா? எப்படி போவே, அதான் ஒண்ணுமே இல்லையே. அங்க போனா டாக்டர் கண்டுபிடிச்சு சொல்லிடுவாரு. இந்த கிழவிக்கு 4 நாளாவது நான் பாடம் கத்து கொடுக்கணும்னு ஆசைப்படியேன். அது ஆஸ்பத்திரிக்கு போனா நடக்காது. அத்தட்ட 1 வாரம் கழிச்சு வரேன்னு சொல்லுவோம். ஏத்தே நான் ஒரு 4 நாள் கழிச்சு வரேன். ஏத்தே ஒரு 2-3 நாள் கழிச்சு ஆஸ்பத்திரிக்கு போலாம் தேய். அப்படி என்ன அவசரம், நானே எழும்ப முடியாம கிடக்கேன். கொஞ்சம் சாப்பாடுல தந்து தியாத்தி கூட்டிட்டு போங்க தேய். ஏத்தே வேண்டா தேய். என்னக்கா கூப்பியலோ? என்ன மகாராணி மாதிரி நீ போய் உட்கார்ந்துக்கிட்டு வா, நீ வந்து வந்து நாங்க கூப்பிடணுமா? வீட்ல யாராவது இருந்தா என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்க மாட்டியா? நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு தான் இருப்பியா? அக்கா என்னக்கா வேணும்? நான் கேட்டதுக்கு அப்புறம் தான் நீ கேப்ப. என்ன உனக்கே கேட்கணும்னு தோணாது. பெரிய வீடு கிடைச்சிட்டு மகாராணி ஆயிட்டோன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இது என் புருஷ வீடு, எனக்கு தான் முழு உரிமையா இருக்கு. அதுக்கப்புறம் தான் நீ. அக்கா உங்களுக்கு என்னக்கா வேணும்? ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, எடுத்துட்டு வரேன். காலையிலக்கு என்ன சமைச்சிருக்கா? இட்லி தான்க்கா செஞ்சிருக்கேன். டைனிங் டேபிள்ல எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன், வந்து சாப்பிடுங்க. இட்லி எல்லாம் யார் திம்பா? சரி நாய் கூட திங்காது. நாங்க தினமும் காலையில இட்லி தான்க்கா திம்போம். மனுஷங்க இட்லி சாப்பிடுவாங்க. நானா இட்லி சாப்பிடுறதை நிறுத்தியே ரொம்ப வருஷம் ஆச்சு. என் புருஷனுக்கு அதை நான் கொடுக்க மாட்டேன். சரிக்கா ஃப்ரிட்ஜ்ல மாவு இருக்கு, நான் வேணா தோசை சுட்டு தரட்டுமா? என்னது ஃப்ரிட்ஜா? எல்லாம் என் புருஷன் இந்த வீட்ல வாங்கி வச்சிருக்காரு அப்படிதானே? பாவி மனுஷன் நாங்க இருந்த வீட்டை பொருளோட அவனுக்கு எழுதி கொடுத்துட்டாரு. ஒரு சின்ன பொருளை கூட இந்த வீட்ல இருந்து எடுக்க முடியாம போச்சுங்களாலே. உனக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து சொகுசா வச்சிருக்காரு. ஏக்கா உங்களுக்கு தோசை சுட்டு தரட்டுமான்னு கேட்டேன். தோசைலாம் யார் திம்பா? அதே மாவுல தானே தோசையை ஊத்துவா. எத்தனை நாளைக்கு முன்னாடி அரைச்சதோ புளிச்சு கிடக்கும். புளிக்கலாம் இல்லக்கா, நல்லாதான் இருக்கு. நேத்துதான் மாவு அரைச்சேன். நான் இந்த தோசை இட்லி எல்லாம் சாப்பிட மாட்டேன். எனக்கு வேற ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு வா. சரிக்கா உப்புமா செஞ்சு எடுத்துட்டு வரட்டுமா? உப்புமாவா? அதெல்லாம் யாராவது திம்பாங்களா? ஒண்ணுத்துக்கு வழி இல்லைன்னா செஞ்சு திங்கிறது. ஏக்கா நான் இட்லி செஞ்சிருக்கேன், வேற வழி இல்லாமதான்க்கா அதை செய்ய போறேன். உப்புமா செஞ்சு எடுத்துட்டு வரட்டுமா? சரி எனக்கு இந்த உப்புமா கிப்மாலாம் வேண்டாம். எனக்கும் என் புருஷனுக்கும் என் பிள்ளைக்கும் வேற ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு வா. அக்கா அவரு இட்லி சாப்பிட்டாருக்கா. சாப்பிட்டுட்டாரா? என் வீட்டுல அவரு இட்லியே சாப்பிட மாட்டாரு. இங்க எப்படி அவரு இட்லி சாப்பிட்டாரு? நான் செஞ்சா இட்லி பிடிக்கும்னு சொல்லி சாப்பிடுவாருக்கா. நான் எல்லாமே நல்லா சமைப்பேன்ல. அப்போ நான் நல்லா சமைக்க மாட்டேன்னு அவர் சொன்னாரு. இல்லக்கா நான் நல்லா செய்வேன் தான் உங்ககிட்ட சொன்னேன். நானும் நல்லா தான் செய்வேன், ஆனா அந்த மனுஷன் இட்லி திங்க மாட்டாரு. சும்மா பேருக்கு இட்லி தின்னுட்டு போயிருப்பாரு. இல்லக்கா 10 இட்லி சாப்பிட்டாரு. 10? ஆமாக்கா நான் இட்லி செஞ்சா சின்ன சின்னதா நல்லா இருக்கும். பஞ்சு பஞ்சியா செஞ்சு சாம்பார் சட்னி எல்லாம் வச்சிருவேன்க்கா. அது அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி சாப்பிடுவாரு.
நீங்களும் வாங்கக்கா, வந்து சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். எனக்கு இந்த இட்லி சட்னி எல்லாம் வேண்டாம். போய் எனக்கும் என் பிள்ளைக்கும் பூரி செய். பூரி அது அவ்வளவா ஹெல்தி இல்லக்கா. தினமும் பூரி சாப்பிட்டா உடம்பு கெட்டு போயிடும். இன்னைக்கு ஒரு நாள் இட்லி சாப்பிட்டு பாருங்களா, உங்களுக்கே பிடிக்க ஆரம்பிச்சிடும். நான் சொன்னதை நீ செய். எனக்கும் என் பிள்ளைக்கு பூரி தான் பிடிக்கும். போய் பூரிய பொரிச்சு எடுத்துட்டு வா. ஏய், எங்க போற? நீங்க தான் சொன்னீங்களேக்கா பூரி பொரிக்க சொல்லி, அதான் பொரிக்கலான்னு போறேன். பூரி நல்லா உப்பெல்லாம் உப்பி வரணும். சப்பையா எண்ணெய் குடிச்சுட்டு எடுத்துட்டு வந்து போட்டான்னு வச்சுக்க, திரும்ப திரும்ப பொரிக்க சொல்லுவேன். அப்புறம் இந்த உருளைக்கிழங்கு மசாலா எல்லாம் செய்யக்கூடாது. நிறைய காயை வெட்டி போட்டு குருமா வை. அதான் எனக்கும் என் பிள்ளைக்கு பிடிக்கும். என்னக்கா சொல்றீங்க, நிறைய காயா? 2 பேருக்கு நிறைய காய் வெட்டி போட்டா வேஸ்ட் ஆயிருமே. நான் சாம்பார் சட்னி வச்சிருக்கேன்க்கா, அதையே தொட்டு சாப்பிடுங்க. நான் எதை தொட்டு சாப்பிடணும் நீ சொல்லாத. நான் சொல்றதை நீ செஞ்சுட்டா. சரிக்கா. ஏய், என்ன நான் சொல்றத முழுசா கேட்காம போய்கிட்டே இருக்கா? அதான் கேட்டலக்கா, குருமா வச்சுட்டு பூரி பொரிக்க சொன்னீங்க. வேற என்ன? அது மட்டும் பத்தாது. நான் சாப்பிடும் போது தட்டுல ஸ்வீட் இருக்கணும். பிரெட் அல்வாவும் சேர்த்து பண்ணு. பிரெட் அல்வாவா? காலையில டிபனுக்கு யாராவது சாப்பிடுவாங்களா? நான் சாப்பிடுவேன், பிள்ளையும் சாப்பிடும். போய் செய். அப்புறம் காஃபிய மறந்துடாத, அதையும் சேர்த்து போட்டு எடுத்துட்டு வா. சரிக்கா. ஏய், என்னக்கா இன்னும் லிஸ்ட் இருக்கா? மதியம் சமைக்கும் போது என்கிட்ட கேட்காம சமைக்க கூடாது. நான் தான் சொல்லுவேன் என்னெல்லாம் சாப்பிடுவேன், அதை தான் நீ செய்யணும். போ. சரிக்கா. போன்னு சொல்லிட்டேல, எதுக்கு நின்னுட்டே இருக்கா? இல்ல, நீங்க போன உடனே கூடுவீங்களோன்னு நினைச்சிட்டு நின்னுட்டே இருக்கேன். அப்படின்னா நான் என்ன சொல்றேனோ முழுசா கேட்கணும். இனிமேட்டு போன்னு சொல்ற வரைக்கும் போக கூடாது, சரியா? சரிக்கா. இப்ப நிக்கட்டுமா போட்டுமா? போ, 1/2 மணி நேரத்துல சமைச்சு எடுத்துட்டு வா. சரி. 1/2 மணி நேரத்துல இவ்வளவு செஞ்சு எப்படி எடுத்துட்டு வர முடியும்? மனசாட்சி இல்லாமல பேசியாவே. புதுசா பெரிய வீடு கிடைச்சிட்டோன்னே மகாராணியா உட்காரலாம்னு நினைச்சிட்டு இருக்கா. நான் வந்துட்டேல, இதுக்கப்புறம் அவளோட இடம் என்னன்னு அவளுக்கு தெரியும். வேலை செய்ய வச்சியே இந்த வீட்டை விட்டு ஓட வைக்க இவள. இந்த வீடு என் புருஷன் பேர்ல தானே இருக்கு, இது என் வீடு. ஏத்தே, வீட்டுக்கு போயிடலாமா தே? டாக்டரை கூட பார்க்க போறதுக்கு எனக்கு முடியல தே. டாக்டரை பார்த்தாதான் எல்லாம் சரியாகும். ஒழுங்கா என் பேத்தி கேளு, அதான் நல்லது. ஏத்தே, சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ஆஸ்பத்திரி போக கூடாது, டாக்டர் பார்க்க கூடாது, நீங்க தானே சொல்லுவீங்க. நான் ஒரு நாள் இனி ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போங்கன்னு சொன்னா கூட நீ கூட்டிட்டு போக முடியல தே. இப்ப என்ன தே பிடிவாதமா பிடிச்சி இழுத்துட்டு வரியா? வாங்கத்தே, வீட்டுக்கு போவோம். அது வேற விஷயம், இது வேற விஷயம். இதுக்கு டாக்டரை பார்த்தாதான் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட முடியும். நல்லதுக்கு தான் சொல்லியே, ஒழுங்கா நில்லு. டாக்டரை பார்த்துட்டு இன்னைக்கு வீட்டுக்கு போகணும். ஷோ, இந்த கிளவி வேற சுவாதிக்குதே. டாக்டர் போய் பார்த்தா உண்மை தெரிஞ்சிருமே, நான் என்ன செய்வேன்? அடுத்த பேஷண்ட் யாருமா? உள்ள வாங்க. நாங்கதான். ஏய் கோமாளி, வா உள்ள. ஏத்தே, வேண்டாத்தே. வான்னு சொன்னேன். உங்க 2 பேர்ல யாருமா பேஷண்ட்? இந்த வாரத்திய நிக்கல, இவதான் பேஷண்ட். அப்படியாமா? அப்படின்னா நீங்க கொஞ்சம் வெளியே நில்லுங்க. நான் எதுக்கு வெளிய நிக்கணும்? நான் இவளோட மாமியாரு. இவ என்னோட மருமவ. நான் இங்கதான் நிப்பேன். என்ன செய்யுது, ஏது செய்யுதுன்னு கொஞ்சம் கையை பிடிச்சு பார்த்து சொல்லுங்க. இங்க பாருங்கம்மா, அவங்க கிட்டதான் என்ன செய்யுது எது செய்யுதுன்னு கேட்டு நாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். நீங்க கொஞ்சம் வெளியே நில்லுங்க, எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். நான் ஒருத்தி நிக்கிறது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும் போல. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. அவ சின்ன பிள்ளை, தாங்கிட மாட்டா. நான் இதுலயே நிக்கேன். அப்படி தாங்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரே வாயால எடுத்துட்டு கிடக்கா. அப்படியாம்மா? வாமிட் மட்டும் தான் இருக்கா இல்ல லூஸ் மோஷனா இருக்கா? டாக்டர், வாந்தி மட்டும்தான் இருக்கு. ஆமா, எத்தனை நாளா இருக்கும் உங்களுக்கு? 4 நாள் இருக்கு டாக்டர். என்ன ஏதுன்னு பாருங்க. சரி, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிருச்சு. ஏன் மருமவதான் இவ? ஓ அப்படியா? இவங்க சொல்றது பார்த்தா பிரெக்னெண்டா இருப்பாங்கன்னு தோணுது. டாக்டர் சுஜா, இவங்களை கூட்டிட்டு போய் செக் பண்ணுங்க. ஓகே டாக்டர். ஐயோ, டாக்டர் அம்மா வேற கூடியவளே, பயமா இருக்கே. வாங்க மேடம், உள்ள வாங்க. டாக்டர், நானும் உள்ள போட்டுமா? அம்மா, என்னம்மா நீங்க உங்களை அப்பவே வெளியே போக சொன்னல? நான் வேற பேஷண்ட பாக்கணும், நீங்க கொஞ்ச நேரம் வெளியே இருங்கம்மா. இல்ல, இங்க செக் பண்ணி எடுத்துட்டு போறேன். ஒண்ணும் வேண்டாம், டிஸ்டர்ப் பண்ணாம கொஞ்ச நேரம் வெளியே இருங்க. அந்த பொண்ணு பெரிய பொண்ணு தானே, எதுவா இருந்தாலும் அந்த பொண்ணு கிட்ட சொல்லிக்கிறேன். நீங்க வெளியே போங்கம்மா. டாக்டர் ரொம்ப கோபடியார்.
ஐயோ நான் வரல போறேன். டாக்டர் இவங்க உள்ள வர மாட்டாங்க. வெளிய ஓடி வந்துட்டாங்க டாக்டர். ஏம்மா என்னம்மா என்ன பிரச்சனை? அது வந்து டாக்டர் எனக்கு வாந்தி இப்ப நின்னு போச்சு, சரியாயிட்டு. அது எப்படிம்மா ட்ரீட்மெண்ட் பண்ணாமலே சரியாகும்? அது வந்து டாக்டர் உங்க ஆஸ்பத்திரிக்குள்ள வந்தவொடனே சரியாயிட்டுனா பாருங்களாம். நீங்க ஒரு நல்ல டாக்டர், அவங்க ஒரு நல்ல டாக்டர் அம்மா. இது ஒரு நல்ல ஆஸ்பத்திரி, அதனால நான் நல்லா சரியாயிட்டேன். நான் வீட்டுக்கு போறேன் டாக்டர். மா சரியா இருந்தாலும் பரவாயில்ல, உங்க மாமியார் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு அப்புறம் என்னதான் வந்து கேட்பாங்க, போய் செக் பண்ணிட்டு போங்கம்மா. அவங்க கேட்டா எல்லாம் நல்லா இருக்கு சரியாயிட்டுன்னு சொல்லிருங்க டாக்டர். நான் வீட்டுக்கு போறேன். ஏம்மா பொண்ணு நெல்லுமா. பாய் டாக்டர். என்ன பொண்ணு இது, எதுக்கு இப்படி பண்றாங்க? வாமிட்டா இருக்குன்னு சொன்ன உடனே நான் கூட பிரெக்னெண்டா இருப்பாங்கன்னு நினைச்சு செக் பண்ண சொன்னா இப்படி ஓடுறாங்க. டாக்டர் எப்படினாலும் ஏதாவது பிரச்சனைனா நம்ம ஹாஸ்பிடல் தான வருவாங்க, அப்ப பாத்துக்கலாம். நீங்க அடுத்த பேஷண்ட கூப்பிடுங்க டாக்டர். ஆ சரி. என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே. சந்தோஷமான விஷயம்னா நல்லதுதான். வேற எதுவும் பிரச்சனை இல்லாம இருக்கணும். ஏதேய் ஐயையோ, என்னாச்சுமா? ஏதேய் டாக்டர் மாசமா இருக்காரு. என்னது டாக்டர் மாசமா இருக்காரா? இல்ல தேய், டாக்டர் நான் தான் இருக்கேன்னு சொன்னாரு. அப்படியே நீ மாசமா இருக்கேன்னு சொன்னாரு? ஆமா தேய், அப்படிதான். ஐயோ என் ஆகாத்தி, நான் அப்பவே நினைச்சேம்மா. நினைச்ச மாதிரியே நடந்துட்டேன். இருந்துட்டே நான் டாக்டர்கிட்ட போய் நன்றி சொல்லிட்டு வந்துடுறேன். வேண்டாம் தேய். எதுக்கு மேல நல்ல விஷயத்த சொல்லியிருக்காருல, ஒரு நன்றி கூட சொல்லணும்னா எப்படி? ஏதேய் அவரு சாப்பிட விட்டார் தேய். அப்படியே சாப்பிட போயிட்டாரோ? ஆமா தேய், எனக்கும் வயிற்றுக்குள்ள ஒரு மாதிரி கபக்க பண்ணி பசிக்குது தேய். அப்படியே வயித்துக்குள்ள குழந்தை இருக்கலாம், அப்படிதாம்மா இருக்கும். வா வீட்டுக்கு போய் சாப்பிடுவோம். ஏதேய் வீட்டுக்கு போற வரைக்கும் பசி தாங்காது தேய். வயிற்றுக்குள்ள ஒரு மாதிரி குடு குடுன்னு வருது. எங்கேயாவது ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கி தாங்க தேய். சரி